முக்கிய செய்தி, தான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் என்னிடம் கேட்பதை விட எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு சி வி சண்முகம் பதிலளித்திருக்கிறார். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நான் எப்பயும் ஒரு வாரம் கழிச்சு வரேன், எல்லாரும் வராங்க, பார்க்குறேன், பேசுகிறேன். இல்லை நான் ஆலோசனை கூட்டம். உங்களுடைய முடிவு என்ன? எது என்ன முடிவு? அதெல்லாம் வேற என்ன கேட்க வரீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி, இப்போ வேலுமணி இது கேட்டுங்க. அதிமுகவில் இருக்கிறனா இல்லையான்னு கேட்குறீங்களா? தானே அதிமுகவில் இருக்கிறனா இல்லையான்னு போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல. எப்பயும் வர்றதாங்க, ஊரில் இருந்து வந்தால் வருவாங்க. நான் இன்றைக்கி தான் வந்தேன், ஊரில் தான் வராங்க. ஒரு வாரம் கழிச்சு வரேன், இன்றைக்கி தான் வராங்க. அவ்வளோதான். கண்டெல்லாம் எல்லாத்தையும் பேசுகிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நோ ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. விழுப்புரத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சி வி சண்முகம் பதிலளித்திருக்கிறார். தான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கேட்பதை விட எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கேட்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சி வி சண்முகம் பதிலளித்திருக்கிறார். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லப்போவதாக பேச்சுக்கள் அடிபடுகிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை என்றும், நான் வழக்கமாக திண்டிவனம் வரும்போதெல்லாம் கட்சியினரை சந்திப்பது வழக்கம் என்றும் அவர் பதில் தெரிவித்திருக்கிறார்.